குற்றாலம் பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பழைய குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றால அருவியில தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் அளவு திடீரென அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்த துவங்கினர். இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால இந்த இரண்டு அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாகி ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அடுத்த கட்டமாக ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்படலாம் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி படையெடுத்து வந்த நிலையில் தற்போது குற்றாலம் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்து நீர்வரத்து சீரான பின்னர் சுற்றுலா பயணிகள் வழக்கம்போல் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.